செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்கும்போது அந்த வாரில் ரொம்ப முக்கியமாக யாரை டார்கெட் பண்ணாங்கன்னா ஜூயிஷ் பீப்புள். ஹிட்லர் வாண்ட் டு டிஸ்ட்ராய் தம், அவங்கள வேரோடு அழிக்கணும்னு பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அதில் ஜூயிஷ் பீப்புளில் சில பேர் ரொம்ப ரிச், அவங்க டைமண்ட் மர்ச்சன்ட், வைர வியாபாரிகள். இன்னைய தேதி வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் பெரிய பணக்காரங்க அவங்க தான். ஆனால் அவன்லாம் வெளியே காட்டிக்கிறது கிடையாது. ஏகப்பட்ட பணம் வச்சிருக்கான். வெரி ரிச் பீப்புள் அண்ட் வெரி ஸ்மார்ட் பீப்புள். அப்போ அந்த நேரத்தில் அவங்க எப்படி சர்வை பண்ணாங்க, சர்வை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை பாரு. ஆனால் அவங்க கையில் கொஞ்சம் ஒரு பொருள் வச்சுருந்தாங்க, அதனால் அவங்க தப்பிச்சிட்டாங்க. சில பேர் அதில் தப்பிச்சு மற்ற ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. அப்போ இந்த கஷ்டமான நேரத்தில் கூட தங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பாரம் குறையும். அதே மாதிரி துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் எனக்குள்ள என்ன பொக்கிஷம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சா நான் பயப்படவே மாட்டேன். எனக்கு தெரியும் என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. அந்த பொக்கிஷத்தை குறித்து பவுல் சொல்றாரு, அறிவாகிய ஒளி. அதான் சொல்லுங்க, அறிவாகிய ஒளின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு, அல்லது gospel of the grace, கிருபையின் சுவிசேஷத்தை குறித்த அறிவு. தகுதி இல்லாத எனக்கு தேவன் கிறிஸ்துவை கொண்டு என்ன செய்திருக்கிறார் என்ற காரியத்தை எனக்கு அறிஞ்சிருந்தா, நான் யாருக்குள்ள இருக்கேன்? ஆதாமுக்குள்ள இருக்கேனா கிறிஸ்துக்குள்ள இருக்கேனா? நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அவருக்குள்ள இருக்கிறதா நான் என்ன செய்ய முடியும்? அவரால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்குன்னு எனக்கு தெரியுது. உள்ள என்னை பலவீனப்படுத்தும் போதே நான் பலவானாய் இருக்கிறேன். ஒன்றுமில்லாது இருக்கும் போதே நான் சகலத்தையும் உடையவனாக நான் இருக்கிறேன். கைவிடப்பட்டு எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகிறதில்லை. காரணம் என்னவென்றால் என்னை அழைத்தவர் என்றார் என்று நான் அறிந்திருக்கிறேன்.